வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காலிஃப்ளவர் கிரேவி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பைமோட் ஆப் பற்றி பார்க்கலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆப். இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தான். இது வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். அது மாதிரி ஆப்பிள் ஃபோனில் ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ப்ரைஸும் கம்மியாகவே இருக்கும். உங்களுக்கு தேவையான எல்லா பொருளுமே அதில் வந்து கிடைக்கும். இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், விசிட் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு கல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 10 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 3 கிராம்பு ஒரு பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணியாச்சு. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆட் பண்ணியாச்சு. கருவேப்பிலை ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு பாருங்கள், பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இஞ்சி பூண்டு ஆட் பண்ணியாச்சு. நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அடிப்பிடிக்கக்கூடாது, அதனால் கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. நல்லா இது வந்து நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ ஒரு 4 to 5 தக்காளி எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட பச்சை மிளகாய் 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியாச்சு. கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பேஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கி விட்டாச்சு. நல்லா பேஸ்ட் ஆகணும். ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மசாலாவில் ஆட் பண்ணணும். பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லை 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தனியாத்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து சீரகத்தூள் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. காலிஃப்ளவர் ஆட் பண்ணியாச்சு. நல்லா அலசி விட்டுக்கோங்க. மீடியம் சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியாச்சு. சிக்கன் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சமாக ஆட் பண்ணியாச்சு. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா அதில் வச்ச வரைக்கும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா மசாலா வச்ச வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு காலிஃப்ளவர் எடுத்துருக்கேன். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது ரொம்பலாம் கொதிக்க விடக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தேங்காய் ஊற்றிடணும். பாருங்கள், நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் தேங்காய் நம்ம ஆட்டி வச்ச தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், தேங்காய் ஊற்றியாச்சு. நல்லா கொதிக்கட்டும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டதுக்கு நல்லா பாருங்கள், நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எண்ணெய் பிரியிற வரைக்கும் கொதிக்கட்டும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்குது. எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.